பணம் தேவையா? பணம் தேவைக்கென்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறணுமா? அல்லது வேலை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் வருதையா? அல்லது குடும்பத்தில் பிரச்சனையா? வருகின்ற காலங்கள் எவ்வாறு இருக்கும்? இந்த மாதிரி சூழ்நிலைலாம் எப்போ கிடைக்கும்? நம்மளுக்கு எப்போ மாறப்போகுது? எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, வருகின்ற காலங்கள் துளாராசிக்கு நாயன் விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீபதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், தமிழ் மாத ராசி பலனை நாம் பார்ப்ப இருப்பது ஆவணி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, ஏன் இந்த வார்த்தையெல்லாம் நான் சொன்னேன்னு தெரியுமா? ஐயா, திடீர் செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பினை நாம் பெறப்போகிறோம். ஒரு மனுஷனுக்கு எப்பா இது வரைக்கும் துளாராசி 11 சொல்லலாம், 11ஆம் இடத்துல இருந்தார், 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நீச்சகதி பெறப்போகிறோம். நான் இல்லைன்னே சொல்லலை. நம்ம ராசிநாதன் நீச்சகதி பெறப்போகிறார் அடுத்த மாதமே. அதை விட சிறப்பான ஒரு புண்ணியம் என்னவென்றால், இதுவரைக்கும் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இதுவரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தார். நம்மளுக்கு தேவையில்லாத வேலையில் பிரச்சனையை கொடுத்துருந்தார். வேலை சார்ந்த விஷயத்திலே நிறைய பிரச்சனை. ஆனால் இந்த நீச்சகதி பெறக்கூடிய சுக்கிர பகவான் நேரடி பார்வையாக குருவோட பார்வை வாங்கிறாரு இந்த மாதம் முழுவதும். ஐயா, 11ஆம் தேதியே இடம்பெயர்ந்து கன்னிக்கு வந்துடுறார். கன்னிக்கு வந்து இருக்கக்கூடிய சுக்கிர பகவானாலையும் சூரிய பகவானாலையும் நம்மளுக்கு கூடுதல் பணவரவு, அதாவது வெளியூர் தொடர்பு மூலியமாக நம்மளுக்கு பல செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம். கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ஐயா. இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலம் என்று தான் சொல்லணும். ஒரே வார்த்தை சொல்ல போனால், ஒரு மனிதன் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிற ஒரு 15 தேதிக்கு அப்புறம் ஐயா ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆவணி மாதம் பெரிய பெரிய முன்னேற்றம், பெரிய பெரிய பாதைகள் நம்ம வகுத்து செல்ல போகுது. ஐயா, செல்வங்கள் நீச்சகதி பெறுகின்றவர் நேரடியாக செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில், அதாவது எந்த இடம்னா நம்மளுக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அந்த 10ஆம் அதிபதியை என்ன பண்ணுறாருனா, நம்மளுடைய இடம் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு புதன் பகவான் ஏற்கனவே வீட்டிருந்தார். அவரும் 11ஆம் அதிபதியிலிருந்து நேரடியாக 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி. அதனால தான் சொன்னேன், செல்வங்கள் வேணுமா வாங்கிக்கங்க, எவ்வளோ வேணுமா வாங்கி. திடீர் என்று செல்வங்கள் சேரக்கூடிய அமைப்பை பெற போகிறோம். அவரே என்ன பண்ணுறாரு, திருப்பி 11ஆம் ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. ஐயா, 9ஆம் அதிபதியே 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது திடீர் செல்வங்கள் நம்மளுக்கு 11ஆம் தேதிக்கு அப்புறம் அளவில்லாத செல்வங்கள் சேரப்போகிறது. ஐயா, இழந்த மாதிரி தான் தெரியும், ஏதோ இழந்துட்டு மாதிரி தான் தெரியும், ஆனால் இழக்கவில்லை. வரவுக்கேற்ற செலவீனங்கள் நாம் எதுனா தொகுப்பு வச்சுருந்து இருப்போம் பாருங்க. இந்த கடன் சார்ந்த விஷயத்துக்கு நாம் எதனா தேடிட்டு இருப்போம். ஐயா, எங்கன்னா கொடுக்க மாட்டீங்களா, ரொம்ப கட்டி வாங்கிட்டு இருக்கிறேன், வட்டி கட்டிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் என்னால் முடியல, மீட்டெடுக்க முடியாதா? இந்த காலம், இந்த ஆவணி மாதம் முழுவதுமே உங்களை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக வருகின்றது. ஐயா, 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் சந்திராஷ்டம தினமாக நாட்களாக ஒதுக்கியுள்ளது. அந்த தேதியில் மட்டும் தயவு செய்து இந்த கொடுக்கல் வாங்கலில் வச்சுக்காதீங்க. இந்த 9ஆம் தேதியும் 10ஆம் தேதி ஆவணி 9, 10ஆம் தேதி தினங்கள் மட்டும் இறைவனுடைய நாமத்தை சொல்லி வாருங்கள். ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை. முருகப்பெருமானுடைய நாமத்தை தூங்க. வாம் சரவணபவ, ஓம் சரவணபவ, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வாருங்கள். ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. துளாராசிக்கு எதுவும் பிரச்சனைலாம் கிடையாது. சற்று வெளியூர், அதாவது மறைந்திருக்கக்கூடிய காலமாகும். ஒரு வெளியூரோ 12ஆம் இடம் என்பது வெளியூர் வெளிதூர பயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பினை பெறும். நாம் கொஞ்ச நாள் மறைஞ்சிருக்கிற மாதிரியே தெரியும். என்னென்னா வெளியூரில் போய் இருக்கும். ஒன்றும் நீச்சகதி ஒன்றும் தவறான விஷயங்களில் வேறு யாருன்னா சுபருடைய பார்வை அங்கே பதிந்திருந்தாலோ, பாவ கிரகங்களுடைய பார்வை பதிந்திருந்தாலோ, செவ்வாயுடைய பார்வை நேரடியாக 4ஆம் பேரவையாக சுக்கிரனையும் பார்த்துடுறார். அதனால் பிரச்சனைகள் கிடையாது. உங்களுக்கு தீயவாக சக்திகள் பிரச்சனையோ தீய எண்ணங்களோ நம்ம மனதில் ஏற்படாது. உங்களுக்கான ப்ராப்ளமே இல்லை சுவாமி. ஒரே வார்த்தை சொல்ல போனால், உங்களுக்கு ப்ராப்ளமே இந்த மாதம் முழுவதும் இல்லை என்றே உரைப்பேன். இந்த 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் மட்டும் வேணாம். எந்த தகவல் தொடர்பும் வைத்து கொள்ள தேவையில்லை. அதாவது கொடுக்கலோ வாங்கலோ நமக்கு அந்த 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ வேணாம். சற்று காலங்களில் இறைவன் நாமட்டும் சொல்கிற மாதிரி முருகப்பெருமானுடைய நாமத்தை 9ஆம் தேதி 10ஆம் தேதி எடுத்துக்கொள்ளுங்கள்.
நல்ல முன்னேற்றம் காணப்படுறீங்க ஐயா. திடீர் செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தடையாக இருந்ததல்லவா, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் படுவீங்க பாரு, அந்த 10ஆம் தேதி நம்மளுக்கு அவ்வளோ வரும்பொழுதெல்லாம் ரொம்ப கடுமையான 5 நாட்கள் கஷ்டப்படுவீங்க. துளாராசிக்காரங்க ஒரு 5 நாளைக்கு, ஏன்னா நிறைய இழந்துட்டுக்கிறாங்க அவங்க பாவம், அதெல்லாம் திருப்பி மீட்டெடுக்க போகிறீங்க பாரு, அதுதான் திறமை. ஏன்னா சனி பகவானுடைய 10ஆம் பார்வையாக நாம் பார்த்துட்ருக்காரு. தொந்தரவுகள் என்ன சொல்லலாம், தொந்தரவுகள் நடந்த வண்ணமே காணப்படுது. அவங்கள போய் கேட்டால் தான் தெரியும் எவ்வளோ பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த காவல் நிலையம் என்று சொல்கிறோம் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன், இதெல்லாம் எங்கன்னா போக்குவரத்து நாம் போகாமல் இருந்தால் இந்த ஒரு 10 நாளைக்கு போக்குவரத்தில் இருப்போம். ஏன்னா கேஸெலாம் எதனா ஒரு பழைய கேஸ் இருக்கும், இந்த அடிதடி கேஸு, வில்லங்க கேஸு, இதெல்லாம் இருக்கும். காவல் நிலையம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் சென்று வருகிற மாதிரி அந்த கேஸெல்லாம் முடிக்கிறதுக்கு நாம் அந்த கோர்ட்டுக்கோ கேஸுக்கோ அந்த சட்டம் சார்ந்த விஷயத்துக்கோ நாம் தகவல்லாம் தொடர்புலாம் கொடுத்துட்டு அதில் லிங்க் ஆகிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவோம். நம்ம அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். நல்லா இருக்குதுயா. இந்த ஆவணி மாதம் நீச்சகதி பெறும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் உடல்நிலை சரியில்லாமல் போகும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு சுக்கிர பகவான் நீச்சகதி பெறும் பொழுதெல்லாம் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுமா, உடல் கெட்டுடும், மனசு கெட்டுடும், அப்படியே ஏதோ தொலைச்சிட்டா மாதிரியே இருப்போம். நம்ம அந்த எண்ணம் எல்லாம் வேறு விதமாக, நம்மளுக்கு எண்ணமெல்லாம் வேறு மாதிரி ஆகி நம்மளுக்கு உயர்வினை தரா மாதிரி நம்மளுக்கு எண்ணங்கள் உருவாக போகுது. எங்கன்னா வெளியூர் தொடர்போ இல்லை தகவல் வெளியாட்கள் மூலியமாக வருமானமோ, இது வரைக்கும் பிரான்ச்சை நான் ஓப்பன் பண்ணலைங்க, வெளியூரில் ஓப்பன் பண்ணல, அப்படியே தான் கிடக்குது, என் வாழ்க்கை தரம் ஓடிட்டுருக்குன்னா அவையெல்லாம் மாற்றி அமைச்சு வெளியூருக்கு நாம் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். தொழிலில் பெரிய முன்னேற்றம் காண போகிறீங்க ஐயா. இது வரைக்கும் மீட்டெடுக்க முடியல சாமி, எல்லாத்துலேயும் கடை வாங்கி தான் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், திருப்பி கடனை திருப்பி போட்டு திருப்பி கடனை போட்டு கடனை வாங்கத்தான் வேலையாக இருக்குதே கண்டி பிஸ்னஸில் பெரிய லெவலில் வர முடியலன்னா இந்த மாதம் எல்லாம் அதெல்லாம் மாறக்கூடிய காலமாக வரப்போகுது. இந்த வண்டி வாகனத்தில் ஏற்படக்கூடிய பழுதுபார்ப்பு, அந்த வண்டி வாகனம்லாம் வாங்கிட்டு இருப்போம், பழுதாகிட்டு இருக்கோம், நான் இல்லைன்னே சொல்லலை. அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவருவோம். வண்டி வாகனத்தில் ஏற்பட்ட வந்த பழுது நீக்காமல் நாம் விட்டுட்டோம், அதெல்லாம் எல்லாத்தையும் நீக்கிட்டு திருப்பி அதுக்கான கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே நம்மளுக்கு கட்டிட்டு போதையா. வண்டி வாகனமாகட்டும், ஆடாகட்டும், எதுவாக இருப்பினும் அந்த கால்நடை என்று சொல்கிறது எல்லாமே அதுதான் சேரும். இப்போ ஒரு லக்ஸரி லைஃப் வாழ போகிறேங்க, கொஞ்ச நாளைக்கு லக்ஸரி லைஃப் நாம் வாழக்கூடிய காலமாக வரப்போகிறது. தீவினைகள் உங்களுக்கெல்லாம் தீவினைகள்லாம் இந்த மாதமே தீர்ந்துட போதையா. நிறைய வயதான மூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடல்நிலையில் சற்று பாதிப்பு ஏற்படும், நான் இல்லைன்னே சொல்லலை. அதாவது துளாராசிக்காரங்க வயது மூப்புடையவர்களுக்கு இந்த மாதத்தில் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உடல்நிலையில் கொஞ்சம் சற்று பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அது இந்த மாதம் முழுவதும் வரைக்கும் இருக்காதுன்னு பயப்படணும் அவசியமே இல்லை. ஒரு 15 தேதி வரைக்கும் தான் இந்த தொந்தரவு, அதுக்கப்புறம் அதுவே நார்மலாக மாறிவிடும். அதுதான் சொல்கிறது ஒரே வார்த்தை, உங்களுக்கான திடீர் செல்வங்களும் இது வரைக்கும் தடையாக இருந்து வந்த செல்வங்கள்லாம் நிலையெல்லாம் மாறி நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். விடுங்க, இனிமேல் பிரச்சனை என்பதே கிடையாதுங்க. இந்த கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டதல்லவா பிரச்சனை, அந்த கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய உறவுகள் திடீர் என்று திருமணத்தை ஏற்படுத்தி தந்துடும். நிறைய பேர் வித்ட்ராப் என்று சொல்கிற மாதிரி டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டுருப்பாங்க, அதெல்லாம் போயிட்டு முடிச்சுட்ருக்கோம். அவங்களுக்கு திடீர் திருமணத்தை ஏற்படுத்தி தந்துடுவார். துளாராசிக்காரங்களுக்கு திடீர் திருமண யோகம் தரக்கூடிய நாட்களாக ஒரு 15 தேதிக்கு அப்புறம், ஒரு 17 தேதிக்கு அப்புறம் திடீர் திருமண யோகங்கள் பெற போகிறாங்க ஐயா. அவங்க இந்த ஆவணி மாதம் 15 தேதிக்கு அப்புறம் அவங்க லெவலே வேறு. இறைவன் நம்மளுக்கு இந்த தோஷங்கள், செவ்வாய் தோஷம், புதன் தோஷம், என்னென்ன தோஷங்கள் இருக்குதோ எல்லா தோஷத்தையும் கலைந்தெடுத்து உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறார் ஐயா. அந்த உறவுகள் மேம்பட போகுதுங்க ஐயா. இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள லிங்க் இல்லை, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஐயா, திருமணம் ஆகிட்டு எங்கள் கணவன் மனைவிக்குள் உறவு இல்லாமல் இருக்குதுன்னா இனிமேல் உறவுகள் பலப்பட போகுதுங்க ஐயா. நல்லா இருக்க போகுது, உங்கள் உறவுலாம் நல்லா இருக்க போகுது, அந்யோன்யம் நீங்கள் வளர்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை தரம் மாறப்போகுது ஐயா. வெளியூர் சென்று பிக்னிக்கோ ஏதோ ஒன்று நம்ம சுற்றுலா பயணங்களோ செல்ல போகிறோம், நல்லா இருக்க போகிறீங்க ஐயா. உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கின்ற காலமாக இந்த காலம், இந்த ஆவணி மாதம் முழுவதும் இருக்கும். நல்லா இருக்கு, பரவாயில்லையா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான துன்பங்கள் இல்லை,
இந்த காவல் சிறந்த விஷயங்கள், அதாவது வழக்கு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனங்கள் தேவை. பெண்களின், அதாவது பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் இந்த முறை நன்றாக இந்த மாதம் முழுவதும் காணப்போகிறீர்கள். இந்த இல்லற உறவில் நல்லாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கிவிடும். நாம் ஏதோ தவறு செஞ்சுட்டோம், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திருப்பி மீட்டெடுப்பாங்க. இதெல்லாம் நல்லதே நடக்க போதுங்கய்யா, விடுங்க. காதல் திருமணம் கைகூடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ஐயா, எங்கள் பொண்ணு இப்போ தான் இருந்தது துளாராசின்னு, அந்த கல்யாண திருமணங்கள்லாம் பாக்கியம் கிட்டிவிடும். தயவு செய்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திருமணம் என்பது நாம் நிர்ணயிக்கிறது கிடையாது, இறைவன் நிர்ணயிப்பது. குழந்தை வேறு என்பது நாம் நிர்ணயிப்பது கிடையாது, இறைவன் நிர்ணயிப்பது. இதெல்லாம் அது கொடுக்க வேண்டிய காலம் வந்தால் யாராலையும் தடுக்க முடியாது. அது நடந்து முடிந்துவிடும். நம் உள்ளங்கள் இனிமேல் தெளிவாக இருக்கக்கூடிய காலமாக துளாராசிக்கு இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறது. இந்த கடன் பிரச்சனையாகட்டும், நோய் பிரச்சனையாகட்டும், நோய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சற்று கவனங்க எடுத்துக்கங்க ஐயா. உடல் உபாதை இருக்க தான் செய்யும், வேறு வழி கிடையாது. மாதம் ஒரு 17 தேதிக்கு அப்புறம் நிலைமை மாறிடும் ஐயா. 20 தேதி கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மற்றபடி எந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் உங்களுக்கு தடைகள் எதுவும் ஏற்படாது. உங்களால் தடைகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வண்ணங்கள் கிடையாது. பயம் ஒன்றும் அவசியமும் கிடையாது. சுவாமி நல்லா இருக்குது ஐயா, அருமையாக இருக்குது. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஏற்புடைய காலம் என்று தான் சொல்லுவேன். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணப்போகிறீங்க. பிரிவினை என்று சொல்லக்கூடிய இருந்த உறவுகள் சேரப்போகுது. வெளியூர் சொந்தங்கள் நம்மளை பாராட்டு பண்ணுற மாதிரி நம்ம வெளியூர் மூலையாக நம்மளுக்கு வருமானம் வரப்போகுது. இதுவரை இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுலாம் நீங்கிட போதையா. இந்த மாதம் விநாயக சதுர்த்தி வருது. அதுவும் இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தியும் வருதால அந்த சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்வதன் மூலயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாமும் நன்மை என்றே உரைப்பு. சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார் ஐயா. அவரே 6ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய காலமும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய தேவைகள் எல்லாமே ஒரு நல்ல விதமான அமைப்பை பெற போகிறீங்க. அதுவும் இல்லாமல் குரு பகவான் 8ஆம் இடத்துல தான் இருக்கார் ஐயா. இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான் ஒன்று 12ஆம் இடத்துலையும் ஒருத்தர் 6ஆம் இடத்துலையும் விட்டுருக்காங்க. அவங்களால சற்று கலக்கங்கள் ஏற்பட்டால் இனிமேல் துன்பம் என்பது இல்லாத வண்ணம் நீங்கள் வாழதான் போகிறீங்க ஐயா. மனதில் ஏற்பட்டு வந்த குழப்பமான நிலைமையெல்லாம் இனிமேல் நீங்கிவிடும். இந்த மாதம் அற்புதமான மாதமாக உங்களுக்கு விளங்கப் போகிறது. இதுக்கான பரிகாரம், ஒரே பரிகாரம், இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர அந்த அறுபடை வீட்டில் எதனா ஒரு வீட்டை எடுத்துங்க. திருத்தணிகை மலை சென்று வர, அல்லது வள்ளிமலை, வேலூர் அருகில் உள்ள வள்ளிமலை சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட திருமண தோஷங்கள், திருமண பொருத்தங்கள் இல்லாத நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கினா அந்த தோஷமெல்லாம் நீக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த வள்ளிமலையும் திருத்தணிகை மலையும் உங்களுக்கு காணக்கூடிய காலமாக அமையப்பெறும். அங்கு சென்று வர திருமண கோலங்கள் சீக்கிரம் நிறைவேறும். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஐயா. மேலும் நல்லதெல்லாம் நடக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.